ஹலோ விவர்ஸ். ஒவ்வொரு இயருமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் அது இல்லாமல் அட்வான்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு என்ஐடி அந்த மாதிரியான நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இந்த மாதிரியான காலேஜில் உங்களுக்கு நல்ல கோர்சஸ் அண்ட் சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் போகிறனால உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் இந்த மாதிரி பிளேசஸில். ஸோ இங்கே நீங்கள் போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக தான் இந்த ஜேஇ வந்து எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜேஇ மெயின் 2025க்கான எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்திலே வந்துடும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாமுக்கு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ரைசிங் ஸ்டார் கரியர் கைடன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் இன்னும் இந்த மாதிரியான நிறைய எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன பேப்பர் ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு பேப்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபீஸ் வந்துட்டு அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்க சென்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவுட் சைட் இந்தியா சென்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுத்து ஃபீஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தோம்னா பிஇ பிடெக். ஸோ இப்போ இந்த பிஇ பிடெக் இந்த 2 கோர்சஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, அந்த ஓபிசியில் நான் கிரீமி லேயர். அதே மாதிரியே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி, பிடபிள்யூபிடி, அது இல்லாமல் தேர்ட் ஜெண்டர் இந்த மாதிரி கேட்டகரிஸும் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னென்ன பேப்பர்ஸ் நீங்கள் எழுத முடியும் பார்த்திங்கன்னா பேப்பர் 2A. அந்த 2A என்ன அப்படின்னா பிஆருக்கு. அது இல்லைனாலும் நீங்கள் பேப்பர் 2B பி பிளானிங். ஸோ இப்போ இதில் எந்த பேப்பர்ஸில் நீங்கள் எழுத போகிறீங்கனாலும், எந்த கேட்டகரிஸில் நீங்கள் வரீங்க அப்படின்னாலும், ஸோ உங்களுக்கு வந்து ஃபீஸ் இங்கே செப்பரேட்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் மேல் ஜென்ரல் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுறீங்கன்றது மேல் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். சப்போஸ் நீங்கள் இன்சைட் இந்தியாவில் எழுதுறீங்க அப்படின்றது அவுட் சைட் இந்தியாவுக்கு வந்து 5000 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுமாதிரி ஃபீமேலுக்கு 800 ருபீஸும். ஸோ 4000 ருபீஸ் அவுட் சைட் இந்தியாவில் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை நீங்கள் ஜென்ரலில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆர் ஓபிசியில் நீங்கள் நான் கிரீமி லேயரில் வரீங்க, அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றது மேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் 900 ஃபீஸ் பே பண்ணால் போதும். ஸோ இதில் மேக்ஸிமம் இந்தியன்ஸ் தான் வந்து எழுதுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் 900, அதேமாதிரி ஃபீமேல்லேருந்து 800 பே பண்ணவே போதும். ஸோ ரொம்ப ரேராக அவுட் சைட் இந்தியாஸ் யாராவது எழுதுகிறாங்கனாலும் அவங்களுக்கு 4500 மேலுக்கும் 4000 ஃபீமேலுக்குன்ற மாதிரி ஃபீஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அதேமாதிரி பிடபிள்யூபிடி இதில் இருக்க மேலுக்கு பார்த்தோம்னா 500 ருபீஸும் ஃபீமேலுக்கு 500 ருபீஸ். ஸோ அதுவே அவங்க வந்து அவுட் சைடர்ஸ் தான் இருக்காங்க இந்தியாவில், இந்த இதில் அப்ளை பண்ண முடியுதுன்றது அவங்க 2500 ரெண்டு பேர்லேயுமே பே பண்ணால் போதும். ஸோ நீங்கள் இப்போ தேர்ட் ஜெண்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து எழுதணும்னு நினைக்கிறது உங்களுக்கும் ஃபீஸ் வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதேமாதிரி அவுட் சைட் இந்தியாவிலேருந்து எழுதுறீங்கன்றது 3000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது இல்லாமல் உங்களுக்கு பேப்பர் 1 பிஇ ஆர் பிடெக்கு, அதே மாதிரி பேப்பர் 2A பிஆர்க்கு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேப்பர் கம்பைண்டாக எழுத போகிறீங்க அப்படின்றது. ஸோ ப்ரீவியஸ்லி நீங்கள் பார்த்து எல்லாமே பாருங்கள், பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2A ஆர் பேப்பர் 2B அப்படின்றது வந்து நீங்கள் இதில் இருக்க ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் தான் எழுத போகிறீங்க. ஸோ 1 எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுறீங்கிறது அதுக்கான ஃபீஸ் தான் வந்து முன்னாடி வந்து சொல்லியிருந்தது. இப்போது இந்த பேப்பர் 1 பேப்பர் 2A அதாவது 2 பேப்பர் நீங்கள் இப்போ கம்பைண்டாக எழுதுறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ வருது அப்படின்றதும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன பேப்பர்ஸ்லாம் நீங்கள் கம்பைண்டாக எழுத முடியும் அப்படின்றதையும் வந்து பாருங்கள். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2A இது நீங்கள் கம்பைண்டாக எழுதலாம். அதாவது பிஇ ஆர் பிடெக் அண்டு பிஆர்க்கு இதுக்காக நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்றது இந்த 2 பேப்பர் எழுதலாம். அதேமாதிரி பேப்பர் 1 கம்பைன்ட் வித் பேப்பர் 2B அதாவது பிஇ பிடெக் அண்ட் பி பிளானிங். ஸோ இது வந்துட்டு நீங்கள் 2 பேப்பர்ஸ் அப்ளை பண்ணி எழுதுறீங்கன்றது இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 1 பிஇ ஆர் பிடெக், அதே மாதிரி பேப்பர் 2A அண்டு பேப்பர் 2B அதாவது நீங்கள் 3 பேப்பர்ஸுமே எழுதுறீங்க அப்படின்னாலும் அந்த ஆப்ஷனும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கான ஃபீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 2A அண்ட் பேப்பர் 2B அதாவது பிஆர் அண்ட் பி பிளானிங் இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ கேட்டகரிஸ் நம்ம பார்க்கும்போது ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஓபிசி, நான் கிரீமி லேயர். ஸோ இவங்களில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்றது மேலாக இருந்தீங்கனாலும் 2000 உங்களுக்கு, ஃபீமேலாக இருந்தால் 1600 இந்தியாவில் எழுதுறது. ஸோ அவுட் சைட் இந்தியாவில் வரது 10,000, ஃபீமேலுக்கு 8000 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிடபிள்யூபிடி இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுறீங்கன்றது மேலுக்கு 1000, ஃபீமேலுக்கு 1000 போத் இதை அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவுட் சைடர்ஸ் இந்தியாவில் பார்க்கும்போதும் 5000 சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஜெண்டருக்கும் சேம் அதே தான் வந்துட்டு இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே கீழே பாருங்கள், ப்ராசஸிங் சார்ஜஸ் அண்ட் குட்ஸ்
சர்வீஸ் டேக்ஸஸ், அதாவது இந்த ஜிஎஸ்டி வந்துட்டு நீங்களே தான் வந்து பே பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த ஃபீ பேமெண்ட் அமௌண்ட் இல்லாமல் இதுக்கான ஜிஎஸ்டி எவ்வளவோ அதுவும் நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் ஜேஇ மெயின்கான எக்ஸாமுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணுறீங்கனாலும் ரொம்பவும் முக்கியமாக சப்போஸ் உங்களுக்கு ஐடியாஸ் யாரும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஒரு சஜஷன் அது. ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷனும் பண்ணணும். ஸோ நார்மலாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி சப்போஸ் மெயினாக நீங்கள் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறீங்க, அந்த ஸ்டேட் போர்டில் படிக்கிறீங்கன்றது உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம் ரொம்பவும் டஃப்பராக இருக்கும். பட் ஈவன் நீங்களுமே வந்துட்டு சம் ஸ்பெஷல் கிளாஸஸ் ஆர் நீங்களாக நாலேஜ் கெயின் பண்ணி இந்த எக்ஸாம்லாம் வந்து காம்படிட்டிவாக கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிளியர் பண்ணுறீங்கன்றது நல்ல ஸ்கோப் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு வைஸாக யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.